மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய கோடைக்கால மின்மினி, அத்தியாயம் 87. கண்ணாடி என் சிறந்த நண்பன், ஏனெனில் நான் அழும்போது அது சிரிப்பதில்லை. சார்லி சாப்ளின் வரிகள். ஜோஷியின் மனநிலை உணர்ந்து அவளை அமரச் சொல்லி தானே காரை ஓட்டினான் அர்ஜுனன். வழியெங்கும் ஹர்ஷிதாவை திட்டியபடியே வந்தான். சின்ன பொண்ணாச்சேன்னு பார்த்தேன், இல்லைன்னா பலார்னு ஒன்று வச்சிருப்பேன். ஜோஷிதா எதுவும் பேசவே இல்லை. வெளியில் பார்வையை பதித்தபடி வந்தாள். ஜோ. அவளிடம் பதில் இல்லை. அவள் உணர்வுகள் புரிந்து அவள் உள்ளங்கையை தன்னோடு கோர்த்து கொண்டான். அவள் அதனை இறுக்கிக் கொண்டாள். அவனுக்கு அதுவே போதுமானதாக இருந்தது. மேலும் மேலும் பேசி அவளை தொந்தரவு செய்யவில்லை. வீடு வந்து சேர்ந்தபோது வாசகி இன்னும் பதட்டத்தில்தான் இருந்தார். எதுவும் பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லைதானே? இல்லை மம்மி, அதான் ஃபோன்லேயே சொல்லிட்டேன்ல. அவர் அமர்ந்து காய்ந்த துணிகளை மடித்து கொண்டிருக்க வேகமாக அவரிடம் சென்று அவர் மடியில் தலை வைத்து படுத்து கொண்டாள் ஜோஷிதா. என்னம்மா, என்ன ஆச்சு? பதறிவிட்டார் அவர். அர்ஜுனன் நிகழ்ந்ததை கூறினான். சரி விடுடா, அவளும் சின்ன பொண்ணு தானே, ஏற்கனவே பதட்டத்தில் இருந்திருப்பா. வருத்தம் கோபம் எல்லாம் சேர்ந்து அவளை பேச வச்சிருக்கும். நாளைக்கே உன்கிட்ட சாரி கேட்குறாளா இல்லையான்னு பாரு. புன்னகைத்தான் அர்ஜுனன். இதுக்கு தான் மம்மி வேணுன்றது. அவர் கன்னம் கிள்ளி முத்தம் வைத்தான். இவ்வளோ நேரம் நான் கோபத்தில் அவளை திட்டிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் எப்படி ஜோவோட வருத்தம் சரியாகும்? இந்த மாதிரி ஆறுதல் சொல்ல எனக்கு தெரியல. நீ என்னைக்கிடா பெரியவன் மாதிரி நடந்துக்கிட்டு இருந்திருக்க? ஏதோ என் மருமக கொஞ்சம் பக்குவமான பொண்ணா இருக்கிறதுனால உன் வாழ்க்கை தப்பிச்சுது. மம்மி மம்மி, பாத்தியா, சந்தடி சாக்கில் என்ன டேமேஜ் பண்ற? நான் உண்மையை தாண்டா சொல்றேன். இருவரும் அவள் முகத்தை பார்க்க அவளிடம் எந்த மாற்றமும் இல்லை. எங்கோ வெறித்தபடி படுத்திருந்தாள். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். பேசு என்பதை போல அர்ஜுனன் ஜாடை காட்டினான். ஜோஷிமா, விடு. ஏன் இப்படி மனசை போட்டு வருத்திக்கிற? அவ வீட்டோட கடைக்குட்டி, செல்லம் அதிகம். என்ன பேசுறோம்னு தெரியாம பேசிட்டாடா. 7 கழுத வயசாச்சு. இவனுக்கே இன்னும் என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு தெரியாது. விட்டுடு, நீ அக்கா தானே. அவ பேசினதை மறந்துடு. இப்படியே இருக்காது. ஏதோ வேலைன்னு சொன்னியே, அது முடிச்சிட்டியா? அவள் அப்போதும் எதுவுமே பேசவில்லை. அவரும் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் வாஞ்சையாக அவள் தலையை கோதிக்கொண்டிருந்தார். சிறிது நேரம் கழித்து எழுந்து சுவற்றில் சாய்ந்து அமர்ந்து கொண்டாள் ஜோஷிதா. நீண்ட நேரம் அப்படியே அமர்ந்திருந்தாள். அவளை உருட்டி மிரட்டி வயிற்றை நிரப்பினான் அர்ஜுனன். என்ன மம்மி, ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன்றா? பயத்தோடு கேட்டான் அர்ஜுனன். நீ பேச வைடா, ரூமுக்கு வேணா கூட்டிகிட்டு போ. அவள் அருகில் வந்து அமர்ந்து அவள் கன்னங்களை கையில் தாங்கி தன்னை பார்க்க செய்தான். என்ன ஜோ, உன் மனசுல என்ன இருக்கு? என்கிட்ட ஷேர் பண்ணலாம் இல்ல? உன்னை இப்படி பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குடா. ஏதாச்சும் பேசு. அவன் கண்களை நேருக்கு நேர் பார்த்தவளுக்கு அதில் இருந்த வலி புரிந்தது. மெல்ல வாயை திறந்தாள். ஏன் ஏஜே, எப்பவும் மூளையை யூஸ் பண்ணி திட்டம் போட்டுக்கிட்டே இருக்கிற சாணக்கியன் அவ போயிட்டான்றதுக்காக யோசிக்கவே மறந்து இப்படி வந்து ஹாஸ்பிட்டலில் படுப்பாரா? அவ்வளோ பாசம் இல்லை அவன் மேலே? ஹர்ஷி ரொம்ப லக்கி ஏஜே. அவள் உதட்டில் வலியோடு ஒரு புன்னகை, கண்களிலும் அவ்வளவு வலி. அவள் வார்த்தைகளை கேட்டு அர்ஜுனன் திகைத்தான். சமையலறையில் இருந்த வாசுகியும் ஸ்தம்பித்து போனார். அவள் ஹர்ஷியின் மேல் வருத்தத்தில் இருக்கிறாள் என்றுதானே அவரும் நினைத்தார். இது என்ன இவள் இப்படி பேசுகிறாள் என்று அவர் தவித்து போனார். இதற்கு என்ன பதில் சொல்வது என்று இருவருக்குமே தெரியவில்லை. அப்போது அந்த நீல நிற ஸ்கோடா கார் அந்த வீட்டிற்கு முன் வந்து நின்றது. மீரா இறங்கி ரகுவின் கைப்பிடித்து இறக்கினாள். முருகுவேல் அழைப்பு மணியை அழுத்திவிட்டு காருக்கு சென்று விட்டார். யாருன்னு பாருடா. அவன் தோளில் சாய்ந்து இருந்தவள் மெல்ல விலக இவன் சென்று கதவை திறந்தான். அவர்களை கண்டு திகைத்தான். என்ன சீனியர், டிஸ்சார்ஜ் பண்ணியாச்சா? பதட்டமான அவன் கேள்வியில்தான் ஜோஷிதா வந்திருந்தவர்களை கவனித்தாள். இறுகிய முகத்தோடு வேகமாக எழுந்து அறைக்குள் சென்று கதவை தாழிட்டு கொண்டாள். இவர்களை கண்டு ஓடி வந்தார் வாசுகி. ரகு, என்னப்பா, எப்படி இருக்க? டிஸ்சார்ஜ் ஆகி இங்கே தான் வரியா? முதல்ல உட்காரு. அர்ஜுனா, தண்ணி எடுத்துக்கிட்டு வா. அவன் கரம் பற்றி கன்னம் வருடி அவர் பேச அவன் கவனமோ அவரிடத்திலேயே இல்லை. ஜோஷி அடைத்து கொண்டு சென்ற கதவையே பார்த்து கொண்டிருந்தான். அவ சின்ன பொண்ணு ரகு, கோபத்தில் இருக்கா, விடு. அவர் கையை விலக்கிவிட்டு கதவின் அருகில் சென்றான். மெல்ல கதவை தட்டினான். ஜோஷிமா. அவள் பதில் சொல்லவில்லை. கதவை திறடா. ரகு,
மீண்டும் வாசுகி ஏதோ சொல்ல வர மீரா அவர் கையை பிடித்து தடுத்தாள். விடுங்க ஆண்டி, அவங்க 2 பேரும் பேசி தீர்த்துக்குவாங்க என்று விட்டு சோஃபாவில் அமர்ந்து கொண்டாள். தண்ணீரை கொண்டு வந்து அவள் கையில் தந்த அர்ஜுனன், அவர் பண்றதை என்னைக்காச்சும் நீங்க மறுத்து பேசலாம், தப்பில்லை. ஹாஸ்பிட்டல்ல இருந்து இங்க வந்து இப்படி ஸ்ட்ரெயின் பண்ணணுமா என்றான் கோபமாக. அவள் புன்னகையை மட்டும் பதிலாக தந்தாள். ஜோஷிமா, ப்ளீஸ், எல்லா தப்பும் என் மேலதான். என்னை மன்னிச்சிடு. நான் தான் உன்கிட்ட கையெழுத்து கேட்டேன். அதனால தான் உனக்கு இப்படி ஒரு பேச்சு. தப்புதான்டா. என்னை என்ன வேணும்னாலும் திட்டிக்கோ, இப்படி பேசாம இருக்காத. இப்போ எதுக்கு இங்க வந்து இப்படி கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? நான் யாரு உங்களுக்கு? உங்க பொண்ணுக்கு தெரிஞ்சா அதுக்கு வேற என்னதான் குறை சொல்லுவா. முதல்ல இங்கிருந்து போங்க. போறேன். முதல்ல கதவை தர. முடியாது. எனக்கு உங்களை பார்க்கவே பிடிக்கல. ஐ ஹேட் யூ. ஒரே ஒரு தடவைடா. முடியாது முடியாது முடியாது. கெட் லாஸ்ட் ஃப்ரம் ஹியர். நீங்கள் வேண்டாம்னு தானே அங்கேருந்து வந்தேன். ஏன் இப்படி இங்கேயும் வந்து தொந்தரவு பண்ணுறீங்க? என்னை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டீங்களா? அப்படி சொல்லாதடா. நான் என்ன பண்ணால் உனக்கு என் மேலே இருக்கிற கோபம் போகும்? நான் செத்தாதான் போகும். சாகவா? சொல்லுங்க, செத்து போகிறேன். அப்படியே கதவில் முட்டி நின்றவன் விழிகளில் அருவியாக கண்ணீர் வழிந்தது. சரி, நான் ஒத்துக்கிறேன். நான் தோத்துட்டேன் ஜோஷிமா. நீ ஜெயிச்சிட்ட. போதுமா? இப்போ கூட என்னை ஏற்றுக்க மாட்டியா? அவளிடம் அமைதி. ஜோஷிமா, நான் சாகணும்னு நினச்சா இங்கேயே இருங்க, இல்லைனா இங்கேருந்து போயிடுங்க. விளையாட்டுக்கு சொல்லலை. உங்களுக்கு என்னை பற்றி நல்லா தெரியும். அதன் பிறகு வெளியில் இருந்து எந்த சத்தமும் இல்லை. அவள் மனம் கசந்தது. பொங்கி வந்த அழுகையை கட்டுப்படுத்தினாள். சிறிது நேரம் பொறுத்து பார்த்து எழுந்து சென்று கதவை திறந்தாள். அங்கே மீராவும் ரகுவும் இல்லை. கையை கட்டிக்கொண்டு சுவற்றில் சாய்ந்து அர்ஜுனன் நின்றிருக்க வாசுகி இறுகிய முகத்தோடு சோஃபாவில் அமர்ந்திருந்தார். நன்றாக கதவை திறந்து கொண்டு வெளியில் வந்தாள். பார்வையை ஹால் முழுவதும் சுழலவிட்டாள். எங்கேயும் அவர்கள் இல்லை. அவளுக்கு அழுகையாக வந்தது. ஆனாலும் வைராக்கியமாக இருந்தாள். போயிட்டாருல்ல. இதே ஹர்ஷியா இருந்தா காலில் விழுந்து சமாதானம் பண்ண கூட ரெடியா இருந்திருப்பாரு. நான் யாரோ தானே. என்னை பத்தி என்ன அக்கறை இருக்கு? நான் என்ன அத்தான் அத்தான்னு அவர்கிட்ட உருகிறேனா? எனக்கெல்லாம் எதுவும் பண்ணணும்னு அவருக்கு அவசியம் இல்லையே. அவன் உனக்கு என்ன பண்ணல ஜோஷி? அதட்டலாக வந்த வாசுகியின் குரலில் இருவருமே திகைத்தனர். மம்மி. நீ கொஞ்ச நேரம் வாயை மூடு. நான் பேசி முடிக்கிற வரைக்கும் வாயை திறக்கவே கூடாது என்று அர்ஜுனனிடம் கூறியவர், சொல்லு ஜோஷி, அவன் என்ன பண்ணல உனக்கு என்றார் கோபமாக. அத்தை. ஆமா, அத்தை தான். உனக்கும் இவனுக்கும் எத்தனை வருஷம் வித்தியாசம்? 1 2 6 வருஷம். 24 வயசுல கல்யாணம் பண்ணிக்கிட்டவன் அவன். இவனுக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணானே. கல்யாணம் மட்டும் ஏன் 29 வயசு வரைக்கும் பண்ணி வைக்காம இருந்தான்? ஊரெல்லாம் தேடி திரிஞ்சு கீர்த்திக்கு மாப்பிள்ளை பார்த்தானே. உனக்கு எதுக்கு இவன்னு சட்டுன்னு முடிவு பண்ணான்? ஒரு முடிவை அலசி ஆராயாம அப்படியே எடுக்கிறவனா அவன்? சொல்லு. அவள் ஒன்றும் புரியாமல் பார்த்தாள். உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு காரணம் நீ இவனை விரும்பினன்ற ஒரே காரணம் மட்டும்தான். அதிர்ந்தாள் ஜோஷிதா. அர்ஜுனனோ திகைத்து புரியாமல் பார்த்தான். என்ன மம்மி சொல்ற? அங்கிருந்து அலமாரியை திறந்து ஒரு கவரை எடுத்து வந்தார். அதை அர்ஜுனனின் கையில் திணித்தார். அவசரமாக அதனை திறந்து பார்க்க மீராவின் கல்யாணத்தில் அவனை விதவிதமாக புகைப்படம் எடுத்து வைத்திருந்தாள் ஜோஷிதா. அவன் அதிர்ந்த அவளை பார்க்க அவளோ எச்சில் கொட்டி விழுங்கினாள். இப்போ சொல்லு, இவன் கேரக்டர் பிடிச்சு இவன் பின்னாடியே சுற்றி சுற்றி வந்து விதவிதமாக நீ எடுத்த ஃபோட்டோஸ் தானே இதெல்லாம்? பதில் சொல்லாமல் தலையை குனிந்து கொண்டாள் ஜோஷி. தன் கேமராவில் இருந்தது எப்படி இவரிடம் வந்தது என்று யோசித்தாள். உனக்கும் இவனுக்கும் கல்யாணம் பண்ணணும்னு உன்னோட 16 வயசுலேயே முடிவு பண்ணிட்டான். அது உன்னோட ஆசைக்காகத்தான்னு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. உனக்கே புரிஞ்சிருக்கும். ஆனால் என்கிட்ட கெஞ்சி கூத்தாடி என் பிள்ளைய என்கிட்ட இருந்து பிரித்து தள்ளி வச்சான். அதுக்கு காரணமும் நீதான்னு உனக்கு தெரியுமா? அவர் கேட்க இருவருமே அதிர்ச்சியாக அவரை பார்த்தனர். ரகு ஏன் அவ்வாறு செய்தான்? தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.